அவர் ஒரு தீர்க்கதரிசி, அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். எங்க வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி நடந்ததுனால எங்களுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சுடுத்து. எல்லா ஃபோட்டோவும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகலையா? ஓல்டு ஃபோட்டோஸ் எல்லாம், பட் அது மட்டும் இன்னும் அப்படியே இருக்கா? இந்த சிக்னேச்சர், அந்த டேட்டு போதெல்லாம் அப்படியே இன்னும் இருக்கு. நாங்கள் இந்த ஃப்ரேமை மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கோம். காஞ்சிபுரத்தில் போய் பார்க்க முடியாது, பக்கத்துலேயே மடம் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு நல்லது தான் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் நல்லது பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இத்தனை பெருமைகளையும் சிறப்புகளையும் கொண்ட மகா பெரியவா பற்றியும் அவருடைய அற்புதங்கள் குறித்தும் நம்முடைய இந்து தர்மம் குறித்தும் வாழ்க்கை நெறிமுறைகள் நடைமுறைகள் குறித்தும் பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் இத்தனை தாய்மார்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இப்போ பேசுவோம். வணக்கம்மா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சிவராத்திரி எல்லாம் கொண்டாடிட்டு எல்லாரும் பிரிஸ்கா இருக்கீங்களா? ரொம்ப என்ன சொல்றது, நல்ல உணர்வுபூர்வமா பெரியவா பத்தியும் பக்தி மார்க்கத்துல ஊறி போய் வந்திருக்கீங்க. நம்ம இப்போ ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்திட்டு நம்ம பேச ஆரம்பிக்கலாமா? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. லக்ஷ்மி கணேசன். லக்ஷ்மி கணேசன், என்ன பண்றீங்க? நான் டீச்சர் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன். ஓகே. நான் இப்பதான் எனக்கு ஸ்டார்ட் ஆன்மீகமே. இப்பதான் ஸ்டார்ட். அதுக்கு காரணம் வேறுதான், இந்த மடம் தான் வச்சுங்களேன். அது எனக்கு ஒரு திருப்தியா இருக்கு. இந்த மடத்துல வந்து ஆரம்பிக்கிறதே இங்க செய்யறதே திருப்தியா இருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க, மகா பெரியவா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை கேட்டாலே உங்களுடைய மனசுக்குள்ள உங்க உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு உணர்வுகள்? அது என்ன சொல்றதுனாக்கா, ஒரு தாயின் கருவறைன்னு சொல்லுவா இல்லையா, அப்பயே வந்துடும் மூளை தோன்றது. ஏன்னா எங்க ஊர் பழக்கம் என்னன்னா, எல்லாருக்குமே குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே சொல்லி சொல்லி கொடுக்குறா. அவ குழந்தையில இருக்கும் பொழுது இந்த கருவிலே வந்துடுறது. கருவுல இருக்கும்போது நீங்க மகா பெரியவா பத்தி சொல்லுங்க. அது கருவிலேயே கிடைச்சிடும். அதுக்கு காரணம் வந்து ஃபுல் பக்தி உணர்வு தான். அவருடைய நிகழ்த்தி அற்புதங்கள் அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொல்லலாமே? ஒரு சமயம் நாங்கள்லாம் ஸ்கூல்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப எல்லாரும் என்ன பண்ணுவோம், விளையாடிட்டு இருப்போம். ஒரு குழந்தைகள் வருவா, ஒரு சுவாமியார் அவருக்கு தெரியாது அது வருவார் அப்படின்னு. யாரும் வராமா, என்ன டீச்சர் இது மாதிரி சுவாமிகள் வரா, யாரும் தெரியல அப்படின்னு. இல்லை இவ பெரியவா, இவன் சொல்வா, அதை கேளுங்கோ அப்படிங்கும்பொழுது அந்த குழந்தைகள், ஒரு குழந்தை வரும், இந்த இவர் யார் தாத்தாவா? இல்லை பெரியவா. என்ன இது மாதிரி ஏன் காவிய வேஷ்டிலாம் கட்டிட்டு இருக்கார்? இல்லை இப்படிதான் இருப்பார் அவர், வந்து நான் சொல்றத நம்ம கேட்கணும் அப்படிங்கும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து நமக்கு ஒரு அழகான முறையில ஒரு கருத்துக்களை கூற வருவார். இவர் தான் நமக்கு பெரியவா அப்படிங்கிற எண்ணம் ஈஸியா புரிஞ்சிடும் குழந்தைகளுக்கு. வணக்கம். வணக்கம். என் பேர் சுகன்யா. எனக்கு இங்க திப்பிராஜூர் வந்து நான் கல்யாணம் ஆகி இங்கே வந்திருக்கிறது. நான் பானான் பிராட்டப்லாம் நான் கோயம்புத்தூர் சைடு. எங்களுக்கு மகா பெரியவா வந்து நான் 10th முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு அந்த சம்மர் ஹாலிடேஸ் அந்த லீவில் ஒரு தடவை ஒரு மடத்தில் நேரில் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப அவர் மேலே பக்தி வர ஆரம்பிச்சது. எப்படின்னா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு அவர் ஒரு ரொம்ப அவரோட இது ஸ்டார்ட் ஆச்சு. புக்கெல்லாம் அவரோடது படிக்க ஆரம்பித்தார். தெய்வத்தின் குரல் ஒரு சின்ன ஒரு 20 பேஜஸ் அந்த காலத்துல எல்லாம் இதில் வரல, அதில் ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு அவருக்கு அப்படியே ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டார் அவர். அப்புறமா இப்போ எனக்கு இது திப்பிராஜபுரங்கிறது நான் கல்யாணம் இங்கே வந்திருக்கிற வீடு, எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது. அந்த வீட்டில் மகா பெரியவா வந்து 2-3 தடவை வந்திருக்கிறதா இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து புகுந்த வீடு வந்து உங்களுக்கு இங்கே திப்பிராஜபுரம் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க. இப்போ மகா பெரியவா அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள், நம்ம பல அற்புதங்கள் பல சாதனைகள், அவர் வந்து ஒரு நடமாடும் கடவுள் இல்லையா? எல்லாரோட வீட்டில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய பேரோட வீட்டில் மகா பெரியவோட சிலை வடிவமா ஃபோட்டோ வடிவமா அத்தனை 3 சங்கராச்சாரியர்கள் நம்ம இங்கே இருந்து அவங்களோட ஃபோட்டோ எல்லாமே வச்சு வழிபடுவாங்க. ஆனால் அவங்க எல்லாத்துலேயும் வந்து மகா பெரியவா சரணம் அப்படின்னு நிறைய பேர் வந்து 24 மணி நேரம் சொல்கிறவங்க இருக்காங்க. ஒரு ஃபோன் கால் பண்ணும்போது கூட மகா பெரியவா சரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் மகா பெரியவா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இறை உணர்வோடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க மேலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு ஏற்படுறதுக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு
நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என் பொண்ணு அப்போ அவர் ஹஸ்பண்ட் வந்திருந்தப்போ அவர் சொல்லுவார், சும்மா ஷெல்ஃபில் புக்கெல்லாம் நிறையா இருந்தது, அது ஏதோ சும்மா ஒரு புக் எடுத்து படிச்சிருக்காரு. அவருக்கு அப்படியே ரொம்ப பக்தி ஜாஸ்தியாச்சு. நம்ம இனிமேல் லைஃப் நான் இதுவாக இருக்கணும், பக்திமாக இருக்கணும், எப்போ இருந்தாலுமே இன்னும் இதாக இருக்கணும். மகா பெரியவர் எங்கள் வீட்டுக்கு இங்கே திப்பராஜபுரத்தில் இந்த வடக்கு தெருன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களாம் சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன். அப்போ மகா பெரியவர் இந்த திப்பராஜபுரத்துக்கு வந்திருக்கார், விஜயம் பண்ணியிருக்கார். அப்போ மாமனார் ஊர்ல இல்லையா, மாமியார் மட்டும்தான் இருக்காங்க, இவங்க பிரதர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. மகா பெரியவரை வர வைக்கணும்னு மாமியாருக்கும் ஆசை. அப்போ என்ன பண்ணுறது என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் எங்கள் ஹஸ்பண்டு அவங்க பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பலகையில் கோலம் போட்டு இந்த வந்தாச்சு பாரு அவரு அப்படின்னு சொன்னாங்களாமா. ஆனால் நினச்சே பார்க்கலையா, டக்குன்னு அவர் சடனா உள்ள வந்துட்டாராம். அந்த ஃபோட்டோ இன்னும் எங்கள் வீட்டில் இருக்கு. அதை நீங்க வந்து அப்படி சொன்னா நான் சொன்னபடி அப்படியே நடந்திருக்கு. அவங்க மாமியார் சொல்லிட்டே இருந்தாங்களா, என்ன பண்றது அப்பா இல்லைன்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் உள்ள வந்துட்டாராம். அவர் அந்த பலகையில ஏறி நின்று இது பண்ணாராம். போட்டோ அப்படி பிரமிச்சு போயிட்டீங்க. நான் அப்ப இல்லை, கல்யாணம் ஆகி வரல. எங்க ஹஸ்பண்ட் அவங்க பிரதர்ஸ் மாமியார்லாம் இருந்தாங்க. அந்த போட்டோ இன்னும் எங்க வீட்டுல. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும் இல்லையா? அவர் இந்த வீட்டுக்கு 2-3 தடவை வந்திருக்கிறதா அவங்களா சொல்லுவாங்க. எல்லா ஃபோட்டோவும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகலையா, ஓல்டு ஃபோட்டோஸ் எல்லாம், பட் அது மட்டும் இன்னும் அப்படியே இருக்கா. இந்த சிக்னேச்சர் அந்த டேட்டு போதெல்லாம் அப்படியே ஒன்று இருக்கு. நாங்கள் இந்த ஃப்ரேமை மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கோம், அது ரொம்ப ஓல்டானதுனால அதை மட்டும் மாற்றிருக்கோம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அம்மா வணக்கம்மா. நீங்க சொல்லுங்கம்மா, உங்க பேரு மகா பெரியவான் பேர் கேட்டாலே உங்களுக்கு என்ன அப்படி கொட்டணும்னு தோன்றுது? அது வந்து அவர் ஒரு தீர்க்கதரிசி, அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். எங்க வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி நடந்ததுனால எங்களுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சுடுத்து. எனக்கு வந்து முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே கண் ஆப்ரேஷன் ஆச்சு. அது வந்து வலது கண் தான் ஆப்ரேஷன் ஆச்சு. ஆனா ஆப்ரேஷன் ஆனா விட்டும் கண்ணு தெரியலைங்கோ. அப்புறம் பெரியவாள் மூலமா நாங்க யார்கிட்டயோ கேட்டுட்டோம், நீங்க வந்து பெரியவாள் யாராவது நம்பிக்கை இருக்கிறவாள்கிட்ட நீங்க போய் கேளுங்கோ அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லிட்டா. அப்ப நாங்க போய் அவகிட்ட போய் கேட்டோம், இப்படி எங்களுக்கு கண்ணு தெரியாம போயிட்டா என்ன செய்யுது இத்தனை வயசுக்கு அப்புறம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட நாங்க யார்கிட்டயுமே போய் கேட்கல. இந்த மடத்துல வந்து பெரியவாழ்க்கா நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு கண்ணுன்னு ஒண்ணு தெரியணும், எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, என்னோட நெஞ்சு அழுத்தம், கண்ணு தெரியாம போயிட்டா என்ன செய்யறது, ஆனா பெரியவா உங்களை பார்க்க வரணும், தேக ஆரோக்கியம்னு ஒண்ணு வேணும், அதுல கண்ணுங்கிறது முக்கியம் உங்களை பார்க்கறதுக்கு, அதனாலதான் உங்களை தெரிஞ்சு வேண்டிக்கிறோம், கண்ணு தெரியணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தத்தோட மறுபடியும் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டோம். அப்ப அவர் வந்து உங்களுக்கு கண்ணுல ஒன்றும் மிஸ்டேக் இல்லை, நன்னாதான் இருக்கு. ஆனா நிறைய 2-3 டாக்டர்ஸ்கிட்ட போய் கேட்டப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப நரம்பெல்லாம் வீக்கா இருக்கு, அதனால உங்களுக்கு வந்து கண்ணு சீக்கிரம் பார்வை போற மாதிரி இருக்கு, நீங்க ஆயுசு முழுக்க நீங்க அந்த மருந்து போட்டுட்டே இருக்கணும் அப்படின்லாம் சொன்னான். கடைசியா ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டோம். அவ தான் சொன்னான், உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, கண்ணுல எல்லாம் பெர்ஃபெக்டா தான் இருக்கு, நீங்க தைரியமா இருக்கலாம், நீங்க நம்புற கடவுள் உங்களுக்கு காப்பாத்துவார் அப்படின்னு சொன்னேன். எனக்கு வந்து இது போன வாரத்துல நடந்தது. நான் வந்து உடனே அவர்கிட்ட வந்து எனக்கு கண்ணு தெரியணும்னு நான் உன்னை வேண்டின்றேன், ஆனா நீ வந்து என்னை ஏமாத்திடக்கூடாது, அப்புறம் உண்மையில எனக்கு நம்பிக்கையே இருக்காதுன்ட்டு இங்க வந்துதான் கொஞ்சம் அழுதேன். அப்புறம்தான் அந்த டாக்டர்கிட்ட போனா அவர் வந்து இப்படி சொன்னோன்னு மறுபடியும் நான் அவர்கிட்ட வந்து அழுதேன். அப்ப அழுதது வந்து வருத்தத்தோட, இப்ப மறுபடியும் இங்க வந்து 2வது தடவை அழுதது வந்து என்னோட சந்தோஷத்தோட அழுதேன். எனக்கு இப்படி தைரியத்தை கொடுத்துட்டியே, அது போரும் பெரியவா, எனக்கு ஆயுஸ் முழுக்க நான் உன்னை வந்து பார்த்துட்டு இருக்கணும், எனக்கு அந்த தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும், கண்ணையும் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டினே. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு நான் எந்திருக்கிறப்போ சிரசுல இருந்து எனக்கு பூ விழுந்தது. அது ஒரு பெரிய அற்புதம் இல்லையா? அது வந்து எனக்கு ஒரு திருப்தி, எனக்கு ஒரு நம்பிக்கை, அதை கொடுத்துட்டா அது போறோம். எனக்கு என்னோட வாழ்க்கை முழுக்க அது போறோம்.
எல்லாரையும் எல்லாரையும் நன்னா வச்சுக்கணுங்கிறது ஒன்று தான் எங்களோட சந்தோஷம். அம்மா வணக்கம்மா. இப்போ பக்கத்துல காந்திமதி அம்மா சொல்லும் போதே உங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்தது நான் பார்த்தேன். நீங்களே ரொம்ப உணர்வுபூர்வமா மனசுல அவ்வளோ ஒரு அது என்ன சொல்றது, அந்த ஆன்மீக இதுவும் அவரை பத்தி நினைக்கும் போதே உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாம விம்முனதை என்னால பார்க்க முடிஞ்சது. நீங்க சொல்லுங்கம்மா மகா பெரியவா. காமாட்சி சீதாராமன். எனக்கு கடவுள் பக்தி நிறையா இருக்கு. இவருக்கு பைபாஸ் ஆனதுக்கு அப்புறம் 2-3 தடவை ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல வந்து உங்க அப்போ வீட்டுக்காருக்கு சரி 48 மணி நேரம் தான் சொன்னா. அப்ப இவரை எல்லா சாமியுமே வேண்டின்னு இது வரைக்கும் அவர் நன்னா இருக்க. அதுக்கு மேல ஒன்றும் எனக்கு நம்பிக்கை வந்தது. காஞ்சிபுரத்துல போய் பார்க்க முடியாது, பக்கத்துலயே மடம் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு நல்லது தான் பண்ணிட்டு இருக்க. இனிமே நல்லது பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. மடத்துல வந்து பெரியவா கிட்ட நீங்க வேடின உடனே உங்களுடைய குறைகள் எல்லாம் அவர் வந்து மேல இருந்தாலும் அவர் வந்து என்ன நம்ம கேட்கிறோமோ அவருடைய எல்லாரோட குறைகளை வந்து தீர்த்து வைக்கிறாரு. இது வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கார். இனிமே எனக்கு அவர் நம்பிக்கை கொடுப்பார். கண்டிப்பா கண்டிப்பாம்மா, ரொம்ப சந்தோஷம். அம்மா வணக்கம்மா. லலிதா. நான் வந்து இது பிறந்தா எனக்கு வந்து நான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் ஆகி போனது வந்து கல்பாக்கத்தில் இருந்தேன் நான். அவருக்கு வந்து மெடிக்கலில் இருக்கார் அவர். ஸோ கொரோனா போது அவருக்கு வந்து 30 இயர்ஸ்லேருந்தே இஷ்யூஸு, பிபி அந்த மாதிரி. அவருக்கு வந்து அந்த கொரோனா சமயத்தில் வந்து பேஷண்ட்டோடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும் மெடிக்கலில் இருக்கிறதுனால. ஸோ அவர் வந்து ஒரே ஒரு வாரம் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. ரொம்ப நல்லா இருந்தவங்கெல்லாம் பிழைக்கல. எனக்கு அவ்வளவா சாமி பக்தி கிடையாது முன்னாடி. ஸோ அந்த இத்தனை பேர் பிழைக்காம இருந்தவங்க. ஆனால் எங்கள் சாருக்கு 30 வயசுலேருந்து இஷ்யூ இல்லை. அவருக்கு ரொம்ப பக்தி, வேதம்லாம் ரொம்ப நல்லா கொரோனா வந்துதா? அவருக்கும் கொரோனா, எனக்கும் கொரோனா. ஆனா வேற ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அவருக்கு 30 இயர்ஸ்லேருந்து இஷ்யூஸு. ஸோ இன்னி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்காரு. அந்த கொரோனா வந்த ஒரு இதுவே இல்லை அவருக்கு. நல்லா இருந்தவங்கெல்லாம் கொரோனாவில் எவ்வளோ பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து வேதம் இதெல்லாம் ஃபுல்லாக அவர் 3 வேளை சந்தியாவந்தனம் எல்லாமே பண்ணுவார். ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு அந்த பிபி ஒண்டி தானே தவிர அந்த எந்த கொரோனாவால் எந்த அஃபெக்டும் ஆகலை. அப்ப இதுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி அந்த அளவு பக்தி இல்ல. பிராங்கைட்டிஸ் அவருக்கு. அவரு ரொம்ப பக்தி. நான் பக்தி கிடையாது எனக்கு. ஏன்னா நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லதுதான் நடந்திருக்கு. எனக்கு தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஒரே ஒரு இந்த கொரோனாங்கிற ஒரு இஷ்யூனால இன்னைக்கும் வந்து அவரு உங்களை ஒரு பக்கத்துல கூட்டிட்டு வந்துட்டாரு. 2 இஷ்யூ நடந்திருக்கு எனக்கு. என் பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆகி 3 வருஷம் குழந்தை இல்லை. அவங்க வீட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பிறக்கக்கூடாது. அவங்க ரொம்ப சாமி பக்தி டிவோட்டிஸ், மகா பெரியவா அண்டு ஷீரடி சாய்பாபா. ஸோ அவங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க மகா பெரியவா இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல் போனது கிடையாது. 15ல கல்யாணம் ஆச்சு, 19ல தான் குழந்தை பிறந்தது. ஆனால் ஒரு நாள் கூட அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட்டே போல. ஃபுல் அண்ட் ஃபுல் பகவானோட கிருப்பை தான். நல்லா குழந்தை இருக்கா. இப்போ 7 வயசு ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கா. எங்க சார் ரொம்ப நல்லா இருக்கா. இங்க எல்லாரையும் கேட்டு பாருங்க. அவருக்கு பிராங்கைட்டிஸ். ஆனா வந்து பிராங்கைட்டிஸ்னா இருமிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த வேதம் சொல்லும் போது மகா பெரியவா வந்து இன்னி வரைக்கும் அவரை இரும விட்டதே கிடையாது. மந்திரங்கள் சொல்லும் போது இருமுறதே ஒரு நாள் கூட இருமினது கிடையாது. இங்க யார் வேணாலும் கேட்டு பாருங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? ரொம்ப பெரிய இது. சிறப்புமா சிறப்பு. இப்போ அம்மா வணக்கம்மா, நீங்க சொல்லுங்க. பேரு மகா பெரியவா கூட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம்? என் பேர் கிருத்திகா. நான் வந்து இங்கே வந்து மடத்தில் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். மடத்தில் பெரியவா பிரசாதம் போட்டு கைகரியம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன். 2-3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக மனசுக்குள்ள நினைச்சா கண்டிப்பாக அது நடந்துடும். மனசுல என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். இப்போ ஒன்றும் இல்லை. நான் போன வாரம் இப்போ வந்து பிரதோஷத்துக்கு இதற்கெல்லாம் பால்லாம் சொல்லுவாங்க இல்லையா? பால் சொல்றது எல்லா விஷயத்துக்கு பால் வரும். பெரியவாளுக்கு பால் வந்து கூத்துறதுலேருந்து வரும். நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு சமயம் மறந்துட்டேன். ஒரு வாட்டி சொல்றதுக்கு மறந்துட்டீங்க. அதை கம்மியா சொல்லிட்டேன். 10ல பால். அது சொல்லணும்னு ஒரு நினைச்சிட்டு போனா உடனே வாசல்ல பால்கார வந்து பால் கொடுத்துட்டான். அந்த அளவுக்கு அந்த அவருக்கு மனசுல ஃபுல்லா. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை தவற விட்டா கூட அவரே வந்து அவர் வந்து நம்ம வேண்டினா கண்டிப்பா கூட இருக்கிறாரு. அவர் 24 hours இருப்பேன். நீங்க அவருக்காக நீங்க செய்யும் போது அவர் உங்க கூட இருக்கிறாரு. இது மாதிரி வேற அனுபவங்கள்மா ஜாஸ்தி. என் பையன் 2-3 தடவை ஃபுல்லா இதாச்சு.
வீக்லி சும்மா வண்டியில் போயிட்டு இருந்தான் முன்னாடிலாம். ஏதோ ஒன்று வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒன்று காலில் அடிப்படும், ஏதாவது பண்ணிட்டு வேண்டிட்டு அடுத்த 1 மாதத்துல சாதாரணமாக போயின்னு வந்துட்டு இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ எதுவுமே இல்லை, நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்திருக்கேன், எந்த விதமான இதுவும் இல்லை. ஸோ அதனால இன்னும் வந்து மகா பெரியவாவுக்கு இன்னும் நிறைய செய்யணும், அவருக்காகவே நம்ம வந்து வாழணும். ஃபுல்லாக இருப்பேன், இருக்க சொன்னாங்க இருப்பேன், அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சிறப்புமா, ரொம்ப நன்றி. என்னோட சின்ன பொண்ணுக்கு பெரிய மண்டையில் பெரிய ஆப்ரேஷன் அப்போலோவில். அப்போ பிழைப்பலான்றது பிழைக்க முடியாத மாதிரி ஸ்டேஜாக இருந்தது. அவளுக்கு தெய்வ பக்தி இவற்று ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. வியாழக்கிழமை குரு பூஜை பண்ணுறா வாழலாம். அந்த அவரோட நினைப்பினால அவளுக்கு சரியாக போச்சு. வீட்டுக்காரருக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி வயத்துல கட்டி வந்துடுத்து. அவர் வந்து பழைப்பாரா அப்படிங்கிறதே இல்லைங்கிற மாதிரி டாக்டர்லாம் சொன்னான். நல்லபடியாக அந்த கட்டி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி அது ஆப்ரேஷன் ஆகி இன்னி வரையும் நல்லா இருந்தார்.